ஹலோ கைஸ். இப்போ நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வரும். ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன்லாம் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டதுக்கு நீங்கள் தகுதியானவங்களா அப்படின்னு பிரபஞ்சம் உங்களை சோதிச்சு பார்க்கும். என்ன சொல்கிறீங்க, இந்த பிரபஞ்சம் ஒரு ஜீனி மாதிரி தானே, நம்ம கேட்டது எல்லாத்தையுமே தரணும் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தரும், கண்டிப்பாக தரும். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாம் வைக்கும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புறீங்களா, இல்லை உங்களை சோதிக்கும் போது இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறீங்களா அப்படின்னு பார்க்கும். இப்படி யூனிவர்ஸ் உங்களை டெஸ்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் சொல்ல போகிற இந்த 4 சைன்ஸும், அதாவது இந்த 4 அறிகுறிகளும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னா உங்கள் மேனிஃபெஸ்டேஷன்லாம் உண்மையாகவே நடக்க போகுது. ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களை டெஸ்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிரபஞ்சம் எப்பவுமே நமக்கு ஏதாவது பிடிச்ச விஷயத்த தருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நமக்கு சில சோதனைகள் தரும். அது இந்த பிரபஞ்சம் தான் நம்மளை சோதிக்குதுன்னு தெரியாம நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றத பாதிலேயே விட்டுட்டு போயிடுவோம். அப்படி எந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் பிரபஞ்சம் நமக்கு வைக்கும்னு ஒரு 4 அறிகுறிகள் சொல்றேன். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்குதா இல்ல நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் எல்லாம் மட்டும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்சதை இந்த பிரபஞ்சம் தரும். முதல் அறிகுறி, நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயத்த பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தரும். அதாவது கிளிம்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி தந்துட்டு உடனே உங்ககிட்ட இருந்து அதை எடுத்துக்கும். இப்போ நீங்க ஒரு கிளையண்ட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரணும்னு வெயிட் பண்றீங்க, இல்ல ஏதாவது ஒரு ஜாபுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்ல யாருக்கிட்ட இருந்தாவது கால் வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தா அது அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரும். ஆனா அதே மாதிரி அதை உங்ககிட்ட தந்துட்டு உடனே எடுத்துக்கும். சில நேரங்கள்ல நமக்கே தோணும்ல, என்னடா எல்லாம் கை கூடி வந்த மாதிரி இருக்கு ஆனா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. இந்த இடத்துல தான் இந்த பிரபஞ்சம் உங்களை டெஸ்ட் பண்ணுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது உங்க வாழ்க்கையில நடந்தா அதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கணும். என்னடா உடனே நம்ம வாழ்க்கை இப்படி போகுதே அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த நேரத்துல ஹை வைப்ரேஷன் ஸ்டேட்ல இருந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி உணர்வா இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தந்தாலும் அதுக்கு நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும். நிக்கோலா டெஸ்லா ஒரு விஷயத்த சொல்லுவாரு, இந்த உலகத்துல எல்லாமே எனர்ஜி, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சில தான் இயங்குது. உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க அப்படிதான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால தான் இந்த டெஸ்ட்டை நீங்க பாஸ் பண்ண என்ன பண்ணும் அப்படின்னா நன்றி உணர்வோட இருக்கணும். அதுதான் உங்க வைப்ரேஷனை உடனே இம்ப்ரூவ் பண்ற ஒரு விஷயம். அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில பல வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து தரும். இந்த பிரபஞ்சத்துல நிறைய அதிர்வலைகள் இருக்கும். நீங்க இந்த யூனிவர்ஸுக்கு அனுப்புற அதிர்வலையும் யூனிவர்ஸ்ல நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயத்துக்கான அதிர்வலைகளும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா சில நேரங்கள்ல ஏன் ஃபுல்லா தராம இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தருது அப்படின்னா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயமோ இல்ல விஷுவலைஸ் பண்ற விஷயமோ கம்ப்ளீட்டா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற வைப்ரேஷனோட மேட்ச் ஆகலனா இப்படிதான் முழுசா தராது. அதனால இந்த பிரபஞ்சத்து மேல முழுசா நம்பிக்கை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்க வைப்ரேஷனை இந்த பிரபஞ்சத்தோட மேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்து இரண்டாவது அறிகுறி. இப்ப நான் சொல்ல போற சைன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சைன் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயத்த கொஞ்சமா தந்து அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க, அதை நீங்க எந்த அளவுக்கு வேல்யூ பண்றீங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும். இப்போ உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபா வேணும்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. ஆனா அதுல உங்களுக்கு கொஞ்சமா 10,000 மட்டும் இந்த பிரபஞ்சம் தருது அப்படின்னா அந்த 10,000 நீங்க உங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு உங்களுக்கும் யூஸ் இல்லாம உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் யூஸ் இல்லாம நீங்க செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண அந்த 1 லட்சம் ரூபாவை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரதுக்கு யோசிக்கும். இதை இன்னும் புரியுற மாதிரி ஒரு சின்ன கதையோட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு அப்பாவும் ஒரு பையனும் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போனாங்க. அப்ப அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஐஸ்கிரீமா பார்த்து அவங்க அப்பா வாங்கி தந்தாராம். ஆனா அந்த பையன் ஐஸ்கிரீம் வாங்கின சந்தோஷத்துல ஆட்டம் போட்டு அதை கீழே போட்டுட்டானா. மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட போய் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், அதை நான் கீழே போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பாவும் சரி வா நான் வாங்கி தரேன் அப்படின்னு கூட்டிட்டு போனாரு. ஆனா இந்த தடவை அந்த பையன் எனக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, முதல்ல ஒரு ஐஸை நீ ஒழுங்கா சாப்பிடு, அதுக்கப்புறமா இன்னொன்னு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாராம். இதே தான் இந்த பிரபஞ்சமும் நமக்கு சொல்ற பாடம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சமா தந்து அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு செக் பண்ணும். அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தலனா இந்த பிரபஞ்சம் அடுத்த வாய்ப்பை உங்களுக்கு தரதுக்கு யோசிக்கும். ஸோ இதுதான் த லா ஆஃப் யூனிவர்ஸ். அப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி தான் நம்ம பாஸ் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எதை இந்த யூனிவர்ஸ் கொடுக்குதோ அதை கரெக்டா நீங்க வேல்யூ பண்ண கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கொஞ்சமா கொடுத்தாலும் அதுக்கு நீங்க சந்தோஷப்படணும். இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்காம இந்த பிரபஞ்சத்துக்கு உங்க நன்றி உணர்வை அடிக்கடி காட்டுங்க. அடுத்ததா மூன்றாவது அறிகுறி. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நமக்கு ரொம்ப இயல்பாவே தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா
நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அந்த இடத்துல தோணும். ஆனா அதுக்கு பதிலா நமக்காக தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க ஏத்துக்கணும். அந்த பிரச்சனை தான் உங்க லைஃபை நல்ல வழியில மாத்துறதுக்கும் முன்னேற்றுறதுக்கும் உதவும்னு நீங்க நம்பணும். ஒன்ஸ் நீங்க அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வெளியில வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்கும், நீங்க நினைச்ச வாழ்க்கை அமையும் அப்படின்னு நீங்க நம்பணும். எப்பவுமே ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கஷ்டத்தை உங்களால சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சா அது அந்த பிரபஞ்சம் நமக்கு தராதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நிச்சயமா உங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராப்ளம் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு யோசிங்க. நிச்சயமா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு முழு உதவியை பண்ணும். கடைசியா 4வது அறிகுறி, உங்களை சுத்தி நிறைய நெகட்டிவ் பீப்புள் இருப்பாங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்களை பத்தி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்க பாசிட்டிவ் எனர்ஜியை குறைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்க இந்த நெகட்டிவ் பீப்புள் அது எப்படி முடியும், அது எப்படி நடக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நடந்தா இந்த பிரபஞ்சம் தான் உங்களை டெஸ்ட் பண்ணுதுன்னு நீங்க நம்பணும். உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் ஒரு ரீல்ஸ் இல்லைன்னா ஒரு வைரலான போஸ்டை போட்டுட்டு ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு வைங்க. சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில பேட் கமெண்ட்ஸை போடுறதுக்கு சில பேர் இருக்க தான் செய்வாங்க. அப்போ அந்த டைமில் அவங்க அவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறப்போ அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மேலே அவங்க ஃபோக்கஸை வச்சாங்கன்னா அந்த பாசிட்டிவிட்டிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு கிடைச்ச எல்லாமே போக ஆரம்பிக்கும். அதுவே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க மேலே அவங்க ஃபோக்கஸை வைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது இன்னும் அதிகமாகவும் அவங்களும் முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்ன நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் கண்டுக்காம நீங்கள் உங்கள் இலக்கை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா உங்கள் வைப்ரேஷன் ஸ்டேட்டை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை அமையும். உங்களை சுற்றி நிறைய நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் வார்த்தைகளால் பதில் சொல்லாமல் உங்கள் செயல்களால் பதில் சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கும். ஸோ இது மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நடந்துருந்துச்சுன்னா இந்த யூனிவர்ஸ் தான் உங்களை சோதிக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுங்க. இந்த வீடியோ ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.